வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. பாஸ்ட் சொன்னதுக்கும் இந்த எக்ஸ்பிரஸுக்கும் சம்மந்தப்படாத எவ்வளோ நம்மளுக்கு கூட அமைச்சு தரேன்னா எப்படின்னா, எல்லாரும் வந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க நம்ம ஆண்டவரை வந்து எப்படியாவது இந்த பெண்கள் ஐக்கியத்தில் ஒரு வளர்ச்சி அடையணும், ஒரு பக்தி விருத்தி அடையணும், ஜனங்கள் ஆண்டவர் நிறையா நம்ம வந்தோம்னா இந்த எஸ்சிபி ஈரோடு பட்டணத்தில் நம்ம எங்கே நம்ம தாழ்வா இருக்கோம் அங்கேருந்து நம்மளுடையது எவ்வளோ பெரிய வல்லமையாக பெருக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. இந்த ஈரோடு பட்டணத்தில் இப்படி ஒரு பெண்கள் ஐக்கியக்குழு இருக்குது, நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடையலாமா அப்படிங்கிறத எப்படியாவது நம்ம சபைக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கிற மாதிரி நான் வந்து எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறேன். நம்ம அந்த தமிழ்நாட்டிலேருந்து நம்ம எப்படி தலைமை சபை ஜெனரல் சபை இதெல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த எஸ்சிபி இந்த பெண்கள் ஐக்கியக்குழுல ஒரு பெரிய வளர்ச்சி அடையணும், எல்லாரும் வாங்கி விருப்பத்தோடு வரணும், கொடுக்குற வார்த்தையை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதே ரொம்ப அருது. அதனால் அதை அசட்டை பண்ணக்கூடாது. பாஸ்டருக்கே கீழ்படிஞ்சு இந்த கூலிக்காரமாவுக்கு கீழ்படிஞ்சு இந்த குழு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அப்போ எல்லாரும் ஒரே ஏக்கத்தோடு இருந்தோம்னா எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். ஆனாலும் எது சொன்னாலும் யாரும் கேட்குறதே இல்லை, வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு இதே இல்லை. ஆனால் இது குறைஞ்சி போகணும்னு யாரும் எப்படி நினைக்கிறாங்களோ தெரியல. ரொம்ப வருத்தமும் வேதனையாக இருக்குது. இது மறுபடியும் திரும்பி வராது. இதெல்லாம் இவ்வளோ வாஞ்சியாக பாஸ்டர் எவ்வளோதான் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு கீழ்ப்படிஞ்சு நம்ம சொல்கிற அந்த நாளுக்காக ஒரு புதன்கிழமையாவது வந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிச்சு நிறையா ஜெபிக்கும் போது என்ன வரும், அந்த ஆத்ம பாரங்கள் நிறைய எங்கெங்கெல்லாம் பெண்கள் இருக்கும்போது அந்த அந்த ஜெப வந்து ஒரு பெரிய ஐக்கியத்தை உருவணும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து யாருமே அந்த நாளுக்குள்ள அந்த வந்தவங்களே தான் வரணும், அந்த வர்றவங்க தான் எல்லாத்துலேயும் இருக்கணுங்கிறது இல்லை. ஆனாலும் அந்த எப்படி ஒரு வாஞ்சி இல்லாத, ஒரு ஏக்கம் இல்லாத, ஒரு பயம் இல்லாத, ஒரு கீழ்ப்படிவு இல்லாத இருக்குது. ஆனால் நான் வந்து எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் சென்ட்ரல் சபை தலைமை சபை சென்ட்ரல் சபை எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஈரோடு பட்டணம் ஒரு பெரிய பெண்கள் வளர்ச்சி இருக்கிற ஒரு பெரிய முன்னேற்றம் காரணம்னு நான் வாஞ்சியாக இருக்கேன். அதற்கு வந்து ஆண்டவர் எப்படியாவது இந்த குழு இதோட போகாத ரொம்ப ஆத்மாக்களை கொண்டு வந்து நிறைய பெண்களை கொண்டு வந்து அவங்க விருப்பத்துக்கு மாறா ஆண்டவர் அவர்களை தூண்டி நீங்கள் போய் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவியை அவங்களுக்கு எடுக்க பண்ணணும். இப்படியே போச்சுன்னா வளர்ச்சி நம்மளுக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும். எவ்வளோ ஆண்டவர் பாடம் நடத்துகிறவங்க எவ்வளோ இதாக இருக்கார். அது கொடுக்கும்போது அந்த வார்த்தை கொடுக்கும்போது ஒரு போட்டி, ஒரு நல்லா படிக்கணும், நல்லா வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்குறாங்க, வசனமெல்லாம் கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நல்லா சாப்பிடணும், ரொம்ப வார்த்தையாக சாப்பிடணும், கேட்குற கேள்விக்கு எதுவுமே பதில் உடனே கொடுக்கணும். அப்படி வந்து வாஞ்சியாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் வேதத்தை பிரியமாக ஏற்று மனமகிழ்ச்சியாக ஏற்று அவங்க கொடுக்குற வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை போய் உடனே வந்து இந்த வார்த்தையை அப்படியே உட்காந்து அந்த வார்த்தையை படிச்சுட்டு நம்ம எப்படியாவது எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லணும், எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லணும், ஒன்று கூட திட்டக்கூடாது, ஒன்று கூட இது பண்ணக்கூடாது. பெண்களில் ஒரு முன்னேற்றம் அடையணும், நம்ம எல்லாத்த விட நம்ம முதல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கெல்லாம் எனக்கு. அதனால் இதுக்கிட்டே கொடுக்கக்கூடாது நம்ம அப்படின்ற ஒரு பெரிய வாஞ்சியாக இருக்குது. அந்த வாஞ்சி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஆவியானவர் கூட்டப்படணும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பெண்களில் வாழணும்னு பாஸ்டமாக நம்மளுக்கு எவ்வளோ போதனை பண்ணுறாங்க. அந்த போதனைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு அதே மாதிரி நம்ம வந்து இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நம்ம குடும்பத்தை பிள்ளைகளை பார்க்கணும். நான் பிள்ளைகளெல்லாம் பார்க்கறதே இல்லை, ஆண்டவரை மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம வாஞ்சியாக இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்காக அழுகிறோம், அது ஆண்டவர் பார்த்து கொண்டு வருது. எப்போ கொண்டு வரணுமா படித்து போட்டு கொண்டு வருவார், அதை பற்றி எனக்கு கவலையே நான் பட மாட்டேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணுறதே எனக்கு ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து பற்றி எதுவுமே வராது. ஏன்னா நான் வந்து ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், பிள்ளைகளுக்கு வந்து இவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்க நாளில் நான் வந்து இது என்னன்னே எனக்கு தெரியாதான மறுபடியும் அவங்க பின்பாடத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் தான் எப்படியாவது கொண்டு வரணும். ஆனால் என்ன கூட நான் வந்து ஜெபிக்கிறேன், நான் எதுவுமே தடையில்லாத போகிறேன், எனக்கு எதுவுமே இந்த உலகத்தில் இனிமேல் வேண்டாம், உங்களுடைய பாதப்படி கொண்டு போகணும். அந்த வேதத்தை வந்து 2 முறை முடிக்க போகிறேன். இன்னும் நிறையா 4 வருஷம் முடிக்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து முதல்ல வந்து புக்கு இருந்தது, கொஞ்சமாக இருந்தது. அதனால் வந்து இப்போ வந்து என்ன செல்ல முடியுமா எழுத்து பெரிய இருக்கிறதுனால சீக்கிரமாக நான் 3 வாட்டி 4 வாட்டி படிக்கணும்னு ஒரு ஆசையோடு இருக்கிறேன். அதனால் வந்து இந்த பெண்கள் ஐக்கியம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு ஈரோடு பட்டணத்தில் வந்து இப்படி பெண்கள் ஐக்கியம் இருக்குதா அப்படிங்கிற எப்படியாவது ஆண்டவர் நம்ம முதல் உரிமை நடத்தணும். அதனால் எனக்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்குது. ரொம்ப ஆத்மாக்களை தேவன் இப்படியாவது கொண்டு வரணும், ஒருவர் விட்டுவிடக்கூடாது. ஆனால் ஊழியக்காரமாக கீழ்ப்படிஞ்சு இது வந்து ஒரு
பெரிய வளர்ச்சி அடைய, பக்தி விருத்தி அடைய ஆண்டவரை சொல்லுங்க.